பேங்க்ல வந்து நமக்கே தெரியும் மைனூட்டான அமௌண்ட் தான் எடுக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ, அந்த ஃபீ, ஏடிஎம் ஃபீ நிறைய எடுத்துட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபோன்லேயே காட்டுறேங்க பாருங்க. அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீ எடுக்கிறாங்களா, ஏடிஎம் ஃபீ எடுக்கிறாங்க, டிரான்சாக்ஷன் ஃபீ, ரீஃபண்ட் செக் ஃபீ, லேட் பேமெண்ட் கூட ஒரு ஃபீ எடுக்கிறாங்க. அது என்னங்க ஸ்டாப் பேமெண்ட் ஃபீ அதெல்லாம் எடுக்கிறாங்களா? பேலன்ஸ் என்கொயரி ஃபீ அதுவும் ஒன்று இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நான் இந்த நிறைய மக்களுக்கு தெரியல அதை பத்தி. ஓ, இப்போ நம்ம பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கே ஒரு ஃபீ பிடிக்கிறாங்களா? இல்லை இவ்வளோ இது உண்மையிலே எடுக்கிறாங்களா? நீங்கள் எடுக்கிறாங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லி எனக்கே தெரியுது. இது ஆக்சுவலி எனக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கு. நான் இனிமேல் நான் உட்காந்து ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்க்கணும். என்னென்ன அமௌண்ட் என்னென்ன வந்திருக்கு, எவ்வளோ எடுத்திருக்காங்க. இப்போ திருப்பி சொல்கிறேன், ₹2 இருக்கட்டும், ₹20 இருக்கட்டும், ₹200 இருக்கட்டும், ₹2000 இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அமௌண்ட் எவ்வளோ சின்ன அமௌண்ட் பிரச்சனை இல்லை. என்ன அமௌண்ட் எடுத்தாலுமே அதுக்குன்னா ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்க ஆரம்பிச்சாதான், எப்போ நம்ம கேட்க ஆரம்பிச்சாதான் அவங்க வந்து உஷாராவாங்க. நம்ம கேட்காத வரைக்கும் அவங்க வந்து சரி ₹2 தானே எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. நீங்களும் ₹2 தான் விடுறீங்க அப்படின்னா ஒரு 2 கோடி பேர்கிட்ட ₹2 எடுக்கிறாங்கன்னா அது ₹4 கோடி ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்.